வெல்கம் டு ஜெயராணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 மாதம் லீவுக்கு அப்புறம் இப்போ பிள்ளைங்களுக்கு 10ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்காக நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ஆனால் நான் வந்து 2 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து ஜெரோனா கிஃப்டின்றவங்க வந்து அக்கா ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பீயிங் ஷைனின்னு ஒரு சிஸ்டர் வந்து அட்லீஸ்ட் என்னென்ன வாங்கினீங்கன்னா அது காமிங்க அக்கா அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்க்கலாம். நான் லாஸ்ட் இயர் வந்து ஆவடியில் இருக்க ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் தான் பேக் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் இருக்கிற திருநெல்வேலியே வந்து புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து 2 ஷூ வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. பேகும் இங்கேயே இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலான்னு தான் போனோம். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். நிறைய கலராக டிசைனாக நிறைய பிராண்டடில் பேக் இருந்துச்சு. ஆனால் நம்ம சின்ன வயசில் வந்து என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கிற நம்ம பிள்ளைங்க இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேணும்னு கேட்குறாங்க. 2 பேருமே வந்து பிளாக் கலரில் தான் எங்களுக்கு பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் ஃபெதர் அப்படின்ற ஒரு பிராண்டில் வாங்கிக்கிட்டாங்க. இந்த லஞ்ச் பேக்கும் அங்கேயே வாங்கியாச்சு. லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி குட்டியாக இருக்குது. நான் வந்து பெருசாக வாங்குறேன். ஆனால் அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்க வந்து பெரிய டிஃபன் பாக்ஸு பெரிய லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு போனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாக வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சரி விடு, அதில் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வைக்க முடியலன்னா அவங்க ஸ்கூல் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போட்டோம், அமைதியாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அவங்க விருப்பத்துக்கே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே கடையில் 2 பவுச் வாங்கியிருந்தாங்க. ஸ்டேஷ்னரி வாங்கும்போது பவுச் வந்து பிடிஎஸ், கார்ட்டூனு, ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு அவங்க வாங்கலை. இந்த பேக் வாங்குற கடையிலே 2 பவுச் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் அதே கடையில் வந்து பேட்டாவில் வந்து 2 பேருடைய சைஸில் வந்து ஷூவும் வாங்கியாச்சு. ஷூ வந்து பார்த்திங்கன்னா வாக்கோரோ அப்படின்ற பிராண்டில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும், பார்க்குறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. பிள்ளைங்க வந்து 1 வருஷத்துக்கு ஃபுல்லாக அந்த ஷூ போட போகிறாங்க. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டாலேயே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அவங்கவுங்க சைஸில் வந்து ஷூ வாங்கியிருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 வருஷமாக கொரோனாக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு போர் அடிச்சிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வருஷம் தான் புதுசாக வந்திருக்கு. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அதில் எவ்வளோ வந்து தண்ணி இருக்கும் அப்படின்ற அந்த லிட்டருடைய மெஷர்மெண்ட்லாம் இருந்துச்சு. அதை வந்து 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பெரிய பொண்ணு வந்து இந்த வருஷம் 10th அப்படின்றதுனால அவளுக்கு ஜூஸ்லாம் கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ரொம்ப நேரமே கூலிங் அப்படியே வந்து இருக்கும். 2 பேருக்குமே வந்து 3 பாக்ஸ் ஸ்டீலில் வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஏதாவது கொடுத்து அனுப்புறதுக்காக. சின்ன வயசில் வந்து நான் கீரை குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருவோம். இப்போ பெரிய பிள்ளைங்க அப்படின்றதுனால தனியாக டப்பாவில் கேட்குறாங்க. அதனால் குழம்புக்கும் வந்து 2 டப்பா வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து நிறைய ஃபோக்ஸு, ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனாலும் 2 ஸ்பூன் வந்து நல்லா குவாலிட்டியாக சூப்பராக புதுசாக 2 ஸ்பூன் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். லாஸ்ட் இயர் வந்து 2 பேருக்குமே 2 செட்டு யூனிஃபார்ம் தைச்சி கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் யூனிஃபார்ம் எங்களுக்கு வேணாமா, அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொன்னாங்க. இருந்தாலுமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது பிள்ளைங்க புதுசாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு மட்டும் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். கடைசி நேரத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுன்னா கூட இன்றைக்கி நைட்டு போய் நம்ம டைலர் கடையில் நிற்க வேண்டியதாகிடும். எல்லா டைலருமே அப்படி தான் இருப்பாங்க. அதனால் வந்து நான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போய் துணிலாம் வாங்கி தைக்க கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சேர்த்து 4 மீட்டரில் அதே கலரில் வந்து ரிப்பனும் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 லஞ்ச் டவல்ஸ் இருக்கும், எல்லாமே டார்க் கலரில். சம்டைம்ஸ் அவங்க குழம்பு ஏதாவது ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, கொஞ்சம் டவல்லாம் மஞ்சளாக ஆகிடுது. அதனால் எல்லாமே வந்து டார்க் கலர்ஸாக வாங்கியாச்சு. கச்சீஃபும் வந்து 1 டசன் கச்சீஃப் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க 2 பேருக்குமே சாக்ஸ் 2 செட்டு. இது வந்து ஸ்கூலில் தான் கொடுப்பாங்க, வெளியே வாங்கக்கூடாது. கச்சீஃப் வந்து வாங்கும்போது தான் வந்து 1 டசன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றுனா கடைசியில் வந்து ஒன்று கூட இல்லாமல் ஆகிடும். என்னோடய பெரிய பொண்ணு வந்து இப்போ 10th படிக்கிறாங்க அப்படின்றதுனால நிறைய ப்ராஜெக்ட்டு அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதனால் ஃபைல்லாம் வேணும்னு கேட்டிருந்தா ஒரு 3 ஃபைல் வந்து வாங்கிக்கிட்டா. ஏற்கனவே கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அதனால் 3 மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபைல் வாங்கியிருந்தா. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி தான். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரே நாளில் போய் வாங்கலை. பேக் ஒரு நாள், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் ஒரு நாள், அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் டவல் கர்ச்சீஃப் இதெல்லாம் வாங்க ஒரு நாள். ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் வாங்கி தைக்க கொடுத்துட்டு இதுமாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் தான் பண்ணேன். எல்லாத்தையும் ஒரே நாள் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா 5 கேட்ரேஜ் பென் இருக்குது 2 பேருக்கும் சேர்த்து. நம்மலாம் சின்ன வயசில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாஸாக 5 ரூபா பென்னு, 10 ரூபா பென்னு, 15 ரூபா பென்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு எது வேணுமோ அதை வாங்கிப்போம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹீரோ பென் ஒன்று ஃபேமஸாக இருக்கும். இப்போ வந்து கேட்ரேஜ்னு சொல்லிட்டு என்னமோ விதவிதமாக பென் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே பெலிக்கன். அது வந்து எழுதுனதை வந்து அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பென்சில் வந்து தனியாக வாங்கி கொடுத்தாலுமே ஒரு பாக்ஸ் பென்சில் எப்பவுமே வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஷார்ப்னர். இது வந்து ஸ்கூல் டைமில் நம்ம வந்து பென்சில் செய்யும் போது அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அதுக்குள்ளேயே கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். வீட்டில் வந்து ஆல்ரெடி ஸ்கேல்லாம் வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக 2 பேருமே வாங்கிக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோட பெரிய பொண்ணு 10th அப்படின்றதுனால அவளுக்கு 8th 9th படிக்கிற டைமில் இருந்தே ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டன்ஸ் எதெல்லாம் மிஸ்ஸஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிக்கிற பழக்கம் இருக்குது. அதனால் 3 கலரில் வந்து ஹைலைட்டர் வேணும்னு கேட்டிருந்தா அதையும் வாங்கியிருந்தோம். என்ன தான் கேட்ரேஜ் பென் வந்து அத்தனை வாங்கியிருந்தாலும் எங்களுக்கு மை பென்னும் வேணும் பிளாக்ல ப்ளூவில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கொஞ்சம் மை பென்னும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சின்ன சின்னதாக அதாவது ஒட்டுற வேலைகள்லாம் இருக்கும் அவங்களுக்கு, அதுக்காக வந்து ஃபெவிஸ்டிக்கும் வாங்கியிருந்தாங்க 2 பேரும் தனித்தனியாக. என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்தே வந்து 10th போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அப்போ வந்து ஒரு குட்டி ஸ்டேஷ்னரி ஷாப்பிங் மாதிரி அவளுக்கு தேவையான லெட் பென்சில்ஸு, அதுக்கப்புறம் லெட்டு வந்து அடிக்கடி காலி ஆகிடும்னு சொல்லிட்டு பாக்ஸ்லேயே மொத்தமாக வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஆல்ரெடி அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்டோம். அதனால் நான் இப்போ கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எரேசர் இருக்குது, 2 பேருக்கும் 2 அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேக்கில் மாட்டத்துக்கு கீ செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. பெரியவ வந்து பேக் வாங்கின அன்றைக்கி அவளோட பேக்கில் எடுத்து மாட்டிட்டா, சின்ன வந்து கடைசியாக மாட்டிக்கிறேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கா. அவ்வளோதான், எங்களுடைய ஸ்கூல் ரீஓப்பன் பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.